இதில வந்து நாங்கலாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில சந்தானத்தோட மாமியாரு அப்படின்னு இன்னொன்னு விஷால்ஜி மாமியார் வந்துட்டேன் அப்படின்னேன். பார்த்துட்டு வா வெல்கம்மா. எனக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா, ப்ரிவ்யூ போடும்போது எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சத்யம் தியேட்டர்ல போட்டிருக்கோன்னு. ஸோ, அப்ப எனக்கு இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி விஜய் டிவி ஷூட்டிங் இருந்ததுனால போ முடியல. ம். அப்புறம் வந்து பிரஸ் மீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ வந்து ஆக்சுவலா பொங்கலுக்காக நான் ஊருக்கு மேல்மலையனூர் போயிருந்தேன். அப்போ அங்க வந்து என்னோட செல்லு ரீச் ஆகல. அப்புறம் சரி அங்கேருந்து வந்துட்டு சென்னைக்கு வரும்போது வந்தா ஃபோன் பார்த்தா, முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்காங்க. கேட்டா அது மாரி பிரஸ் மீட்ல கலந்துக்கணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. 2, 3 மெசேஜ் போட்டிருக்கு. மேனேஜர் போட்டிருக்காரு. அ கிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன இது போட்டிருக்காங்க. திரும்ப வந்து வீட்டுக்கு வந்தோனே ஃபோன் பண்ணி கேட்டேன். "என்ன சார் என்ன விஷயம்? இந்த மாரி அப்படி இருக்குன்னு." "மேடம் நம்ம படம் சூப்பர் ஹிட் படம் மேம். நாங்க ப்ரிவ்யூக்கு கூப்பிட்டா நீங்க வரவே இல்ல. இது பிரஸ் மீட்டு மீடியா எல்லாமே வர்றாங்க. சார் உங்க டைரக்டர் சார் உங்கள மட்டும் வர சொன்னாரு." அப்படி. "என்ன வர சொன்னாரா?" அப்படின்னு. "ஏன் எல்லாரும் தானே வந்திருக்காங்க." "எல்லாரும் இல்ல. நீங்க வாங்க உங்கள வர சொன்னாரு டைரக்டர்." அப்படின்னு. சரின்னு நான் போனேன். போனா, நானு, விஷாலு, சுந்தர் சி சாரு, அ விஜய் ஆண்டனி, ஹீரோயின் அஞ்சலி. இவங்க 4 பேர் தான் இருக்காங்க மேடையில. அப்பதான் விஷால் வந்து பேச ஆரம்பிச்சாரு. "இதில வந்து நாங்கலாம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். இதில சந்தானத்தோட மாமியாரு" அப்படின்னு இன்னொன்னு "விஷால்ஜி மாமியார் வந்துட்டேன்" அப்படின்னேன். பார்த்துட்டு "வா வெல்கம்மா." செம்மையா இருந்துச்சு. அந்த கரெக்ட்டா அவரு பேச வாய் எடுத்ததுக்கும், நான் மாமியார் வந்துட்டேன் அப்டின்னோனே, நல்ல ஒரு ஆடியன்ஸ் எல்லாமே ஒரே இது கிளாப் நல்லா இருந்தது. எல்லாம் கேட்டா படம் பார்த்தீங்களா படம்? இல்ல சார் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன். இப்ப தான் வந்திருக்கேன் அப்டின்னோனே, செம்மையா இருக்கு சார். நான் நெனச்சேன் நம்ம எப்பவும் யூசுவலா நமக்கு எப்போ ஒர்க் பண்றது தானே. அது மாரி தானே பண்ணியிருக்கோம். இதுல என்ன இருக்கு? இவ்ளோ பாராட்டுறாங்க இவங்க அப்டின்னு நெனச்சேன் நானு. அந்த அளவுக்கு எனக்கு காமெடி. ஆனா அந்த எடுப்புல உட்கார்றது அந்த இதுல வந்துச்சுல்ல, காஞ்சனால ம். லாரன்ஸ் போய் லாரன்ஸ் போய் உட்காருவாரு. உட்காருவாரு. சார் அது மாரி தான் இது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அது. நான் சொன்னேன், "நான் 60 கிலோ இருக்கேன் சார். அவர் இடுப்புல உட்காந்தா எப்படி தாங்குவாரா?" "இல்ல சந்தானம்ஜி எப்படி ஓகேவா? கீழ கீழ போட்டுற மாட்டீங்களா?" அப்படின்னு. ஏன்னா தாங்கணும் இல்ல. நம்ம ஆமா. சாதாரணமா ஏறி உட்காந்தாலே கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஓடி வந்து ஜம்ப் பண்ணணும்போது பேலன்ஸ் இருக்கணும்ல. நான் சொன்னேன், "அதெல்லாம் நீ உட்காருங்க மேடம் நான் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு. அப்ப தான் சரி நின்னாரு.